தினமொரு வசனம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 20வது வசனம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. விளக்கம். கேயாசி நாகமானை நோக்கி ஓடினான். எலிசா அவ்விதம் ஓடும்படி அவனிடம் கூறவில்லை. கேயாசி நாகமானிடம் சென்று பணமும் பொருளும் தரும்படி கூறினான். ஆனால் அவ்விதம் பணம் பொருள் கேட்கும்படி எலிசா அவனிடம் கூறவில்லை. பண ஆசையினால் அழுத்தமடைந்த கேயாசி குருவின் பெயரில் பொய்களை தாராளமாக பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டான். பொய்களை சொன்னால்தான் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்பதை அவன் அறிந்திருந்தான். பண ஆசை கொண்ட மனிதன் நிச்சயம் பொய்யனாகவே இருப்பான். உண்மைக்கு புறம்பாக பேசினால்தான் பண ஆசையை நிறைவேற்ற முடியும். இன்றைய அரசியல் தலைவர்கள் பொய்யிலும் பித்தலாட்டத்திலும் ஊறி போய் இருக்கிறார்கள். ஏனென்றால் பண ஆசைக்கு அவர்கள் அடிமைகளாய் இருக்கின்றார்கள். அதுபோலவே பல ஆவிக்குரிய தலைவர்களும் பொய்க்கு புகலிடமாய் இருக்கின்றார்கள். சத்தியத்தை பேச வேண்டியவர்கள் மனப்பூர்வமாக பொய் பேசி காரியங்களை சாதிக்க விரும்புகின்றார்கள். நாகமானிடம் பொய் பேசிய கேயாசியை போல அவர்கள் மனதார மக்களிடம் துணிந்து பொய் பேசுகின்றார்கள். ஏனென்றால் பண ஆசை எங்கே உண்டோ அங்கே பொய்யும் புரட்டும் நிச்சயம் இருக்கும். அனுப்பப்படாமலே ஓடுகின்ற ஊழியர்களும் தேவன் சொல்லாததை சொன்னதாக சொல்லும் பொய்யான ஊழியர்களும் எல்லா காலங்களிலும் இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஊழியர்களை குறித்து தேவன் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் கடுமையாக பேசினார். அந்த தீர்க்க தரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள். வசதியானவர்களின் வீடுகளை வட்டமிட்டு கொண்டு தேவன் தாம் தன்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்றும் எனக்கு உதவி செய்ய உங்களைத்தான் தேவன் காண்பித்தார் என்றும் பொய் பேசி பணம் பிடுங்கும் கேயாசிகள் இன்றும் ஏராளம் உண்டு. கவனமாய் இருக்காவிட்டால் கஷ்டம்தான். பொருளாசையின் அலைக்கழிப்பின் நிமித்தம் பொய்யான காரியங்களை சொல்லி இயேசுவின் பெயரில் காணிக்கை வசூல் செய்யும் கள்ளத்தன கேயாசிகள் எங்கும் உண்டு. கர்த்தர் என்னிடம் பேசினார் என்று பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லி சபை மக்களின் நகைகளை கலற்றி காணிக்கை பெட்டியில் போட வைக்கும் கள்ள போதகர்கள் ஏராளம் உண்டு. சபை மக்களின் நிலங்களை கர்த்தர் பேசினார் என்று சொல்லி தந்திரமாக தங்கள் வசப்படுத்திவிடும் பொய்யில் ஊறி போன கேயாசிகள் அநேகருண்டு. விழித்திருக்காவிடில் வஞ்சிக்கப்படுவது நிச்சயம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கேயாசனை போல பொய்யனாக வாழாமல் தேவனை போல உண்மையுள்ள மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.